ஹாய் இந்த வீடியோ கரெக்டாக வந்து கார்த்திகைக்கு மறுநாள் எடுத்திருந்தது. ஒரு வாரமாக எனக்கு ரொம்ப வேலையாக இருந்ததுனால இந்த வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. அதனால இன்றைக்கி தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எப்பொழுதும் போல் வாசலில் அழகாக எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டாச்சு. அது அழகாக இல்லையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சின்ன கார்த்திகை தானே இது, எங்கள் ஊர்லலாம் இது சின்ன கார்த்திகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் குத்து விளக்கெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம அகல் விளக்கு ஏற்றிக்கலாம். ஏற்றுனதை விட கொஞ்சம் வேணால் நம்மளோட விளக்கோட எண்ணிக்கை வந்து குறைச்சிக்கலாம். இங்கெல்லாம் வந்து 3வது நாள் வந்து குப்பை கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டோட இருக்கிற குப்பையில் அப்படி இல்லைன்னா பாத்ரூமில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அகல் விளக்காவது வந்து ஏற்றி வைக்கணும். பட் நான் பரணி தீபம் ஏற்றனால இப்போ வந்து அதை நான் பண்ணுறது கிடையாது. ஈவினிங் இங்கெல்லாம் வந்து அடிக்கடி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனால பஜ் போடுவோம்னு சொல்லிட்டு மிளகா வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கடலை மாவில் எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த கேசரி கலர் வந்து மிக்ஸ் ஆகி வரும்போது பார்க்கவே வந்து ஏதோ கலர்ஃபுல் அண்ட் ஃப்ளேவராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு வந்து மிளகா பஜ்ஜி போட்டுக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து வெறும் பஜ்ஜி, அதாவது வெறும் பஜ்ஜி மாவை எண்ணெயில் போட்டு கொடுக்க சொன்னேன். அதையும் போட்டு கொடுத்து கொஞ்சோண்டு மேடம்க்கு காஃபி போட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கீப் வாட்சிங் அண்ட் பாய்.